நான் எதிர்பார்க்கலாம் அந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏடாவடம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. சரி இவர் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. அந்த சேஞ்ச் ஓவர் வரும்போது பீப்புள் லவ் தட் கேரக்டர். சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா 2 நாள் தான் அதோட ஷூட்டே. தேங்க்ஸ் டு ஜோதிகா மேம். திடீர்னு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் கேரக்டருக்கு பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நோபடி ஹஸ் சீன் அ ஜட்ஜ் லைக் தட். நார்மலா ஜட்ஜ்னாலே நம்ம வந்து கொஞ்சம் குண்டா மீன்ஸ் கொஞ்சம் ஹெவியா. நான் இப்போ பண்ணதுனால தான் நீ ஆஸ் அ காப் ஆக்சுவலா எனக்கு தங்கம் அந்த படத்துல ஆக்சுவலா யாருக்குமே ஸ்கிரிப்டே இல்ல அந்த படத்திலே. நான் ஸ்கிரிப்டட். இப்போ நீங்க எழுதினதுல இருந்து ஒரு லைன் சொல்றேன், பட் அது எடிட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல தான் சொல்லுவார், பிகாஸ் அவருக்கு தமிழ் தெரியாது இல்லையா. ஸோ ஐ வில் ஸ்டே ஹியர், வில் ஈட் கர்ட் ரைஸ் அண்ட் சாம்பார் சாதம், சால்வ் த கேஸ் அண்ட் ஒன்லி தென் ஐ வில் கோ. ஒரு கவுண்டர் லைன் கொடுக்கணும் இல்லையா. நாட் ஒன்லி கர்ட் ரைஸ் அண்ட் சாம்பார் சாதம், வெரி டேஸ்டி செட்டிநாடு டிஷஸ் ஆல்சோ ஃப்ரம் தமிழ்நாடு. அதில் இன்ஃபேக்ட் டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ரோட்ல தெரியுற நாய் அது மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன் நான். அப்போ யூ வில் ஹேட் தட் கேரக்டர். இப்படி ஒரு அப்பா தேவையே இல்லடா. ஆல் சைடு தான் அப்படிதான் அப்பாங்க இருப்பாங்க, பொண்ணுங்க ஏறி மறிப்பாங்க. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சரி, கோயிங் ஃபார்வர்ட், வேர் டு யூ கைஸ் see yourselves in the next ஒரு 5 வருஷத்துல? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ஒரு 5 வருஷத்துல நான் இங்க இருப்பேன் அங்க இருப்பேன். இல்ல எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு எங்க இருக்கணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். சரி அதையே விடுங்க, பேரா யார் கூட நடிக்கணும் அப்படியெல்லாம் எந்த இப்படி போர் அடிக்கிற நீ? நான் போர் அடிக்கலையே, இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் see if you have work today you are happy because இன்னைக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. see there is only so much that you can do. எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியுன்ற ஒரு ஆசை இருக்கும். நான் கூட லீடா பண்ணுன்ற ஒரு ஆசை கூட இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் யாராவது யோசிச்சு ஓகே இந்த ஸ்கிரிப்டுக்கு இவர் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ப்ரொடியூசர் ரெடியா இருந்தாதான் நம்மளுக்கு அது வரும், அந்த வாய்ப்புன்றது ஒன்று வரும். அது வரைக்கும் கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி தான் நான் இருக்கேன். ஐ எம் ஹாப்பி இன் த ஸ்பேஸ் தட் ஐ எம் கிடைக்கிற கேரக்டர் ரோல்ஸ். ஏன்னா இதுல கொஞ்சம் வித்தியாசமா வரணும், ஒரே மாதிரி ஸ்டீரியோடைப்பா இல்லாம கொஞ்சம் வேறுபட்ட கேரக்டர்ஸ் வருதுன்னா ஐ வில் பி ஈவன் மோர் ஹாப்பி. பர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்கோப், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ற மாதிரி. இப்போ லக்கி பாஸ்கர்ல ஐ பிளேட் அ பேங்க் மேனேஜர், கொஞ்சம் வேறுபட்டதா தான் இருந்தது. எப்பவுமே ஒரு இது இல்லாம அதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்தது. என்னன்னா 5ஆம் வேதத்துல எல்லாம் நான் மந்திரம்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன இது வரைக்கும் நீ பண்ணதுல? ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு. எல்லா கேரக்டரும் பிடிக்கும். ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கேரக்டர் பிடிக்கும். பட் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அஃப்கோர்ஸ் நான் எதிர்பார்க்கலாம் அந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. லக்கி பாஸ்கர் அஃப்கோர்ஸ் வாஸ் அ குட் திங் ரீச். ராட்சசியில் கலெக்டர் ரோல் பண்ணேன். இன்ஃபேக்ட் நேற்று கூட when I was coming back from ஹைதராபாத் ஒரு ஷூட்லேருந்து வரச்சேன். ஐயோ மகாராஷ்டிராலேருந்து வர ஒரு சிங்கர் அவங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து she reached out to me and she said சார் நீங்கள் அந்த கீதா ராணின்னு அங்கே வந்துட்டு அதோட பேர் வந்தது. நிறைய பேர் நார்த் லக்னோவில் இருக்கும்போதும் சரி டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு, ஏன்னா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் ஏதோ ஒன்று ஏடாவடம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். வந்து உட்காந்து ரொம்ப திமிர் பிடிச்சிரு போல இருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லும் போது எல்லாரும் நினைச்சாங்க சரி இவர் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. அந்த சேஞ்ச் ஓவர் வரும்போது பீப்புள் லவ் தட் கேரக்டர். சோ அது வந்து எனக்கு நமக்கு பிடிச்ச கேரக்டர் நம்ம சொல்றது ரீகால் வேல்யூ வெச்சு. ஆமா, how people relate to us from that character. ஆமா, அந்த கேரக்டர் ரீச் ஆவதா இவ்ளோ பேருக்கு ரீச் ஆயிருக்காங்க சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா 2 நாள் தான் அதோட ஷூட்டே. ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா ஐ ஒர்க் இன் ராட்சசி ஃபார் 2 days. தேங்க்ஸ் டு கௌதம், அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஜோதிகா மேம். she was so cooperative. அவங்க ஐ மீன் கோஆபரேட்டிவ்னா she is very nice with us. ஐயோ அவங்க அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் வந்து she is extremely sweet when she is with you. ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ரொம்ப she'll go over the dialogues a couple of times, monitors. ஆமா, அதுவும் அவங்க த்ரூ அவுட் அங்க உட்கார்ந்துருந்தாங்க. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பாட்டு போகலாம். பட் அதுலயே கொஞ்சம் சேர்ல உட்கார முடியாம இல்ல இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும், நீங்க இப்படி இருந்தே. So and she was also complimenting me when I was doing that scene. So அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி so one was ராட்சசி. இன்னொன்று அஃப்கோர்ஸ் நேரு. நேரு வந்து அகெயின் நான் எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டாங்க,
இது மாதிரி ஒரு ஜட்ஜ் கேரக்டருக்கு பண்ணுங்க அப்படின்னு. நல்லா இருந்துச்சு த்ரூ அவுட் த Yeah. ஃபில்ம். அகைன் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் டூயிங். ஜட்ஜ் நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பண்ணதே இல்லை. And But also அது- nobody has seen a judge like that. Yeah. நார்மலா ஜட்ஜ்னாலே நம்ம வந்து கொஞ்சம் குண்டா ஹெவியா பாடி ஷேப் இருக்கிறான். நான் இப்ப பண்ணதுனால தான் நீ குண்டா சொல்ற உனக்கு முட்டை மந்திச்சு வைக்கிறாரு. குண்டுன்னு சொல்றேன். ஹெவியா ஹெல்தியா ஹெல்தியா. இதுல என்னன்னா ஆக்சுவலா நிறைய நேரு படம் பண்ணும்போது நான் அந்த ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, நான் லண்டன் ஆக்சுவலாக. பட் அங்கேயே வந்து நிறைய ஐ வென்ட் டு த தியேட்டர் வித் சம் ஆஃப் மை கலீக்ஸ். போய் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது தே ரெக்கக்னைஸ் மீ இமீடியட்டாக தியேட்டரில் இவர் தான் அவர் தீர்ப்பு கரெக்டாக கொடுப்பீங்களான்னு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. அடங்கப்பா நான் முன்னாடியே போயிடுவா அப்படின்னு. ஸோ அங்கே அது. பட் இங்கே பேக் இன் இந்தியா எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஐ எம் டாக்கிங் அபவுட் நிறைய பேர் மீடியாவில் பேசியிருந்தாங்க. அண்ட் தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் யூனோ ஹூ ஆர் இன் ரியல் லைஃப் அட்வொகேட்ஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர். தேர் வாஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் கேரளா. அவர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பிச்சு நான் இந்த இது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, இந்த இதில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் வரும்போது இட் வில் பி அ ப்ளஷர் டு மீட் யூ அப்படின்னாரு. விச் வாஸ் லைக் யூனோ வாவ். such a pleasant. ஆமா, ரியல் லைஃப் ஹீரோஸ் வந்து when they reach and give you that feedback, அது ஒரு மாதிரி அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. சரி இந்த கேரக்டர் ரீச் ஆயிடுச்சு இத்தனை பேருக்கு. அது மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நானும் ஜட்ஜ் கேரக்டர். ஐ எம் டாக்கிங் அபவுட் பீப்புள் இன் மை ஓன் ஸ்பேஸ் who have been there in the industry. I don't know if I can name, but still it's okay. They called me up and they said, "Papa, நான் உனக்கு அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன்டா, சூப்பராக சொல்லிட்டு அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்ச நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதில் நடித்தவங்களே லால் சார் ஆகட்டும் இல்லை ஜெகதீஷ் சார் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூஸில் என்னோட பேர் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக அது சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு நிறைய பேர். இது ஜித்து சாரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரிவ்யூ பார்க்கும்போதே வந்துட்டு உன் பேர் நிறைய அடிபடுது, எல்லாருக்கும் நீ பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் இது எங்கேருந்து எடுத்துட்டு கேட்டாங்க. ஸோ தட் வாஸ் எங்க பிடிச்ச. பட் நான் அவரோட முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், தம்பின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிதான் அவர் என்ன கூப்பிட்டாரு இதுக்கு. இக்லூ எனக்கு சம்திங் தட் வாஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். இக்லூன்னு சொல்லலாம், அடங்கமரு அது மாதிரி. பட் இக்லூவில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, யூனோ அந்த கேரக்டராக்கே வேற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி அடாவடி பண்ணுற கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஒழிஞ்சு போகுது அப்படின்ற. அதில் இன்ஃபேக்ட் டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரோட்ல தெரியுற நாய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன் நான். அப்போ யூ வில் ஹேட் தட் கேரக்டர், இப்படி ஒரு அப்பா தேவையே இல்லடான்னு. பட் as it progresses அது அப்படியே அக்செப்ட் பண்ணி டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்துட்டு இதாகும். ஸோ ஆமா, அதுவும் எனக்கு சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ். ஏன்னா இட் கெப்ட் ட்ராப்பிங். அதில் எஸ்பெஷலி நம்மளுக்குள்ள ஒரு சீன் இருக்கும். அப்போ எல்லாம் சரி உனக்காக நான் ஒத்துட்டு இருப்பேன், பட் அந்த இதுல படுத்துட்டு இருக்கிறச்சு அவன் என்ன சம்பளம், அவன் எங்க வேலை செய்யறான், என்ன சம்பளம் வாங்கினா, இந்த காலத்துல அதை வச்சு என்ன பண்ணும், அவன் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்ச ரூபா போட்டு வை, என் பொண்ணு யாரு முன்னாடியும் கை நீட்டி நிக்க கூடாது. அப்போதான் அந்த சேஞ்ச் வரும். ஸோ இவ்வளவு தூரம் அதை யோசிக்க முடியுதுன்னா தட் கேரக்டர் வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஆல் சடன் அப்படிதான் அப்பாங்க இருப்பாங்க, பொண்ணுங்க ஏறி மறிப்பாங்க. I have a daughter too, you know. Ajit, your memorable characters? Memorable as a cop, actually, எனக்கு தங்கம் is a role which is pretty close to my heart. அதில் there is a reason for that. All the lines the writer told me, you have the freedom, you write your lines. Nice. So that way it was very easy. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சொன்னார் யூ ரைட் யூ லைன்ஸ் சொல்லிட்டு அப்போ நான் ஒரு A4 பேப்பர் எடுத்துட்டு நானே லைன்ஸ் எழுதி. ஸோ தங்கம் இஸ் ரோல் விச் ஐ என்ஜாய்ட் பிளேயிங். அதுல வந்து நீங்க எழுதின லைன் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. Wait, I'll complete the conversation and come to it. So அது வந்து actually it's a Malayalam movie, but ஒரு almost 40% of it's in Tamil. And Prime Videoல இருக்கு. Lot of people haven't seen that movie. நான் பார்த்தேன். பாத்தீங்களா? ஓகே. அதோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிப்ரெசிங்கா இருக்குன்னு அந்த நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் இட்ஸ் a beautiful movie, nice BGM, excellent performances by Biju Menon and Vineet Srinivasan. And அதுல தமிழ் ஆக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க.
It was nice. There was an actor from the north, பாம்பேலேருந்து ஒருத்தர் இருந்தார், ம். கிரீஷ் குல்கர்னின்னு சொல்லிட்டு. ம். அந்த படத்தில் ஆக்சுவலாக யாருக்குமே ஸ்கிரிப்ட் இல்லை, மீன்ஸ் ஸ்கிரிப்டே இல்லை அந்த படத்திலே. நான் ஸ்கிரிப்டட் அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பேசணுமோ ரைட்டர் அப்படி கம்ஸ், பேசினாங்க. அவர் சொல்லுவார் இதுதான் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பைக்கு காணாம போச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, ம். அவர் நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார். தட் வாஸ் ஆக்சுவலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். Nice. இப்போ actually நீங்க maybe ஒரு- எழுதினதுல இருந்து ஐ எம் வெயிட்டிங். ஓகே, அப்படியா இருந்ததுன்னா ஒரு லைன் சொல்கிறேன், பட் அது எடிட் ஆயிடுச்சு. ஓகே, நோ அது ப்ராப்ளம். எடிட் ஆன லைன் நான் சொல்கிறேன். ஸோ அந்த நார்த் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஹீஸ் கம் டவுன் டு கேரளா, சாரி தமிழ்நாடு, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக வரும்போது நான் வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன். ஐ எம் நாட் கோஆப்ரேட்டிங் வித். என்னுடைய கோஆப்ரேஷன் இல்லாததுனால அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனில் அந்த பாத்தில் வந்துட்டு தடையாகுது. நிறைய தடசம் இருக்கு. ஸோ அவர் ஒரு டயலாக் சொல்லுவார், ஐ வில் ஸ்டே, அது இங்கிலீஷில் தான் சொல்லுவார், பிகாஸ் அவருக்கு தமிழ் தெரியாது இல்லையா. ஸோ ஐ வில் ஸ்டே ஹியர் சார், ஐ வில் ஈட் கர்ட் ரைஸ் அண்ட் சாம்பார் சாதம், ஐ வில் ஸ்டே ஹியர் இன் தமிழ்நாடு, ஐ வில் சால்வ் த கேஸ் அண்ட் ஒன்லி தென் ஐ வில் கோ அப்படின்னுவார். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் டிட்டர்மிண்டாக தான் இருக்காரு, ஃபோக்கஸ்டாக தான் இருக்காரு, அந்த கேஸ் எப்படியாவது அவர் சால்வ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அது ஆக்சுவலாக பிரச்சனை, ஓகே, பிகாஸ் ஐ சால்வ் பண்ண ஆமா. சால்வ் பண்ணாருன்னா. ஸோ என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியல, பட் ஒரு கவுண்டர் லைன் கொடுக்கணும் இல்லையா. அப்போ நான் சொன்னேன், சார் நாட் ஒன்லி கர்ட் ரைஸ் அண்ட் சாம்பார் சாதம், we have some very tasty chettinad dishes also from Tamil Nadu, maybe you can taste them. நம்ம தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணி தான் சொல்லணும் இல்லையா. உங்களுக்கு எல்லாம் சீரியஸ் ரோல் கொடுக்கறத விட காமெடி பண்ணீங்கன்னா டைமிங் செம்மையா இருக்கும். சொல்லு. என்ன காமெடிக்கு நான் எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன், பட் வந்தது இல்ல, என்ன பண்றது, யாருமே இல்ல பர்சனல் லைஃப்ல ஐ டோன்ட் திங்க் பீப்பிள் நோ ஹவ் ஹியூமரஸ் யூ ஆர். ஆனா யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். See, for example, if I am good with humor, let's say he is good in an both emotional of you are very good in humor. emotional role like இப்போ ஆல்ரெடி இமோஷனலா என்ன பண்றீங்க அதெல்லாம் பண்றீங்க. நான் சொல்றேன் ஜெனரல் பப்ளிக் தெரியாத ஒரு சைடு என்னன்னா both of you do fantastic. நம்ம கிட்ட வந்து 2 நிமிஷம் பேசணும்னா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னமோ நடிச்சிருந்தா அப்படி. இது நிறைய பேர் ஆனா that is true. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.